character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Checkbook friends to see for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start them? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening. Today we are going to see picture comprehension for classes 10th standard. இப்போ 10வதுல உங்களுக்கு கேள்வித்தாளில் 1லேருந்து 47 வரைக்கும் கேள்வி வினா எண்கள் வரும். கொஷின் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 47. இப்போ நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோன்னா கொஷின் நம்பர் 42 நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 41, 40, 39 இதெல்லாம் பார்த்தோம். போன தடவை லெட்டர் ரைட்டிங், அடுத்து டைரக்ட் இன்டைரக்டு, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது கூட அடுத்து வர கேள்விகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு ஒரு மாடல் கொஸ்டின் இது உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்கன்ட்டு புக்கில் பெரும்பாலும் இது இருக்காது. ஆனால் இந்த கொஷின் கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் வரும். இது எப்படி ஆன்சர் பண்ணுறது பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன். இப்போ ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் கூட தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பேரை படிப்பீங்க, கம்ப்ளீட் தாட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அந்த பேராகிராஃபு கீழே 5 கொஷின் இருக்கும். அந்த 5 கொஷினுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு கேள்விக்கு சொந்தமான ஒரு பதிலை நீங்கள் எழுத போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு ரைட் த ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் த 5 கொஸ்டின்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். அது ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன். போயம் காம்ப்ரிஹென்ஷன் அது வேறு. போயம் கொடுப்பாங்க, அது கீழே 5 கொஷின் இருக்கும். போயம் நீங்கள் என்ன அந்த படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அதை என்னது உரைநடை, சாதாரண வாக்கியத்தில் உரைநடை இதில் ஆன்சர் பண்ணுவீங்க. இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு படத்தை கொடுத்துருவாங்க. அந்த படத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், படத்தை நன்றாக பார்த்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். படத்தை கொடுப்பாங்க, அதை அப்சர்வேஷன் பண்ணுங்கள். ஒரு 1 minute இல்லை 2 minutes அப்சர்வேஷன் பண்ணுங்கள். அந்த படத்தில் என்ன செய்தி சொல்ல வராங்கன்றதை நீங்கள் தான் யூகிக்கணும். அந்த செய்திகள்லாம் அவங்கள கொடுக்க மாட்டாங்க. அந்த கொடுக்கப்பட்ட படத்தை நீ நல்லா உற்று நோக்குதல் வேண்டும். அடுத்து உற்று நோக்கிய பிறகு அந்த பிக்சரில், அந்த படத்தில் என்ன கருத்துக்கள் அடங்கி இருக்குது, அந்த படத்தில் என்ன செய்திகள் அடங்கி இருக்குது, என்னென்ன செய்திகள் உங்களால் அந்த பிக்சருக்கு ரிலேட்டடாக ஐடியாக்கள் கொண்டு வர முடியுமோ அதை ஒன்றை பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி எழுதணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, யூ ஹாவ் டு அப்சர்வ் த கிவன் பிக்சர் and try to understand the essence of the picture. Come with some ideas. You have to generate your ideas. செய்திகளை நீங்கள் தான் உருவாக்கணும். ஒரு படத்தை பார்த்து செய்திகளை உருவாக்குதல் யாருடைய வேலை? மாணவருடைய வேலை. உங்களுடைய அறிவுத்திறனை சோதிக்கிறதுக்காக இது கொடுக்கப்படுது. உங்களுடைய அறிவாற்றலை சோதிப்பதற்காக இந்த படத்தை
கொடுப்பார்கள். அதே மாணவர்கள் நன்றாக ஆராய்ந்து இல்லை உற்று நோக்கி அதில் சொல்லப்படுகின்ற செய்திகள் என்னென்ன அப்படின்ட்டு நீங்கள் என்னது ஒவ்வொரு செய்திகளை வரிசைப்படுத்தணும், வரிசைப்படுத்தி எழுதணும். இதுக்கு எத்தனை மார்க்கு? 5 மார்க். பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு சாம்பிள் மாடல் பார்க்கலாம் பாருங்கள். Question number 42. Look at the following picture and express your views on it in about 50 words. இல்லை 4 or 5 sentences. இப்போ அதுதான் இப்போ என்ன இங்கே தமிழில் கொடுத்துருப்பார். கொடுக்கப்பட்டுள்ள படத்தை கூர்ந்து கவனித்து அதன் கருத்துக்களை 5 வாக்கியங்களால் சுருக்கமாக எழுத வேண்டும். படத்திற்கு பொருத்தமான தலைப்பை கொடுக்கவும். கீழ்கண்ட குறிப்புகளை மாணவர்கள் எழுதினால் முழு மதிப்பெண்கள் பெறலாம். இதுதான் இப்போ ஐடியாஸ். பிக்சர் கொடுத்தாச்சு. இது ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது, புரியுதா? ரைட். அது அப்சர்வேஷன் பண்ணுங்க. ஒரு 5 சென்டென்ஸும் எழுதுங்க. எழுதிட்ட பிறகு ஒரு சரியான அந்த படத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பை ஒன்று கொடுங்க. இதுதான் வந்து பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன். இங்கே சாம்பிள் பாருங்கள். லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் இன் அபவுட். இந்த பிக்சர் பொதுவாக பிக்சர் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து கொஞ்சம் கிளியராகவும் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் வேகாகவும் இருக்கலாம், அன்கிளியராகவும் இருக்கலாம். ஆனால் என்ன ஏதுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது முதல்ல நல்ல உத்து நோக்கி பாருங்கள். புரியுதா? படம் வந்து என்னது தெளிவாக இருக்கலாம், சமயத்தில் பிரிண்ட்டு வந்து என்னது தெளிவாக இருக்காது. ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உற்று நோக்கி என்ன ஏதுன்ட்டு சொல்ல வராங்க, என்ன படம் அது, அந்த படத்தில் என்ன செய்தி சொல்ல வராங்கன்றதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் முதல்ல. புரியுதா? ரைட். இப்போ இந்த பிக்சரில் ஐ see a crane in this picture. முதல்ல வாட் டு யூ see in the picture? அந்த கொஸ்டின் வருது நமக்கு. வாட் டு யூ see in the picture? அந்த பிக்சரில் என்ன பார்க்குற அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். எடுத்ததுமே என்னது, ஐ see a crane in this picture. நான் அந்த படத்தில் ஒரு கொக்கு என்ற பறவையை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், இல்லை பார்க்கிறேன் அப்படின்ட்டு. அடுத்து ரெண்டாவது, வாட் டஸ் த crane do? அந்த படத்தில் கொக்கு என்ற ஒரு பறவை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கொக்கு என்ற பறவை என்ன செய்துட்டு இருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது என்னது, இட் perches on the tree. perchesனா என்ன, சிட்டிங். இட் இஸ் சிட்டிங் ஆன் ஏ ட்ரீ. மரத்தில் ஒரு கிளையில் அமர்ந்திருக்கிறது, இல்லை அந்த மரங்கள்லாம் இருந்திருக்கும், அந்த பகுதியில் நடந்து போகலாம், இறையை தேடி அதான் போகலாம். அடுத்து அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு பிடித்திருக்கிறதா பிடிக்கவில்லையா அப்படின்ட்டு கருத்துக்கள் சொல்லு. ஐ லைக் திஸ் பிக்சர். ஐ லைக் திஸ் பிக்சர். ஏன் லைக் பண்ணுற? அதுக்கு ரீசன், இட் இஸ் a wonderful example for real photography. It is a wonderful example for real photography அப்படின்ட்டு இங்கே ஒரு 4 சென்டென்ஸ் இருக்குது. நம்மளே கூட வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு ஏதாவது ஐடியாஸ் கொடுக்கலாம். The crane is searching for a fish in a pond or in the water அப்படின்ட்டு நம்ம கொடுக்கலாம். கொக்கு என்ற பறவை என்னது, இரையை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். புரியுதா? இப்போ இது வந்து என்னது, படத்தை பார்த்து கருத்துக்களை அல்லது செய்திகளை தெளிவாக கூறுவது, அதுதான் பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன். இப்போ அடுத்து பாருங்கள், அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஓகே, லுக் அட் த பிக்சர் கிவன் below, express your views on it in about the 5 sentences. இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். என்னது, பறவைகள் கூட்டமாக பறக்கின்றன. அது என்ன பறவைன்றது நமக்கு தெரியாது. புரியுதா? இந்த படத்தை பார்த்தா வந்து யூ cannot say it is a crow, மேபி எனி அதர். டவுன்னு சொல்ல முடியாது, புறாக்கள்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஜென்ரலாக அது வேண்டாம். பறவையோடைய பேர் தெரிஞ்சதுன்னாக்க பிக்சர் கிளியராக இருந்து பறவையோடைய பேர் தெரிஞ்சாக்கா அதை எழுதலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. இல்லைன்னா என்ன நீங்கள் க்ரோன்னு சொன்னீங்கன்னாக்கா அது நெகட்டிவ் மார்க்காக போயிடும். அதனால் பேர்டுன்னு சொல்லிவிடுங்க. திஸ் இஸ் எ பிக்சர் ஆஃப் எ ஃப்ளைட் ஆஃப் க்ரோஸ். இங்கே வந்து க்ரோன்னு கொடுத்துருக்கு, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை.
This is a picture of a flight of crows flying in the sky. A flock of birds. I see a flock of birds flying high in the sky. I can see dash a lot of crows. I like this picture. The given picture is very nice or very wonderful. The picture denotes unity. இப்போ 5 லைன் கொடுத்துக்கிறாங்க. பறவைகள் கூட்டமாக பறக்கின்றன. அந்த கூட்டமாக பறக்கின்ற பறவைகள் என்ன நமக்கு புரிய வருது? அதில் எல்லாம் ஒற்றுமை, எல்லா பறவைகளும் ஒற்றுமையோடு ஒன்றாக கூடி வாழ்ந்து பறக்கிறார்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. புரியுதா? இட் இஸ் ஏ பிக்சர் ஆஃப் பேர்ட்ஸ் flying very high in the sky. I can see lot of birds flying. I like this picture. The picture is wonderful. The picture is very beautiful. The picture denotes unity among the birds. இப்போ இது போல் ஒரு தாட், ஒரு 5 சென்டென்சஸ் மேலே தலைப்பு என்ன கொடுக்கலாம்? A flock of birds அப்படின்ட்டு கொடுக்கலாம். புரியுதா? அடுத்து பாருங்கள், ரெண்டாவது எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், ஓஷன் இல்லைன்னா ஏதோ ரிவரு எதாவது வச்சுக்கலாம். என்னது? போட்ஸ் ஆர் செயிலிங். போட்ஸ் ஆர் செயிலிங் இன் த சி. இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், ஐடியாஸ். I can see many ships sailing in the ocean. Many boats. உங்களுக்கு போட்டுன்னா அது எழுதுங்க, ஸ்ட்ரீம் போட்ஸ்னால் அது எழுதுங்க, ஷிப்புன்னு சொன்னிங்கன்னா எது வருதோ அது எழுதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. I can see many ships sailing in the ocean. All the ships go in a straight line. எல்லாமே என்னது? going in a straight line, one after another, ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக செல்கின்றன. It brings natural beauty. இது ஒரு அழகான இயற்கை அழகு. I like this picture. It is a natural beauty. அதனால I like this picture. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி என்னது, ஒரு சிம்பிள் சென்டென்சஸில் ஒரு 5 வரிகள் அப்படி எழுதணும். தலைப்பு என்ன கொடுக்கலாம்? A fleet of ships அப்படின்ட்டு நம்ம தலைப்பு கொடுக்கலாம். இங்கே தலைப்பில் எதுவும் கொடுக்கல, இருந்தாலும் நானே சொல்கிறேன். புரியுதா? ரைட். அதே போல் அடுத்து லுக் அட் த பிக்சர் கேம்ல எக்ஸ்பிரஸ் ரிவ்யூஸ் ஆன் இட் இன் அபோவ் 5 சென்டென்சஸ். இது பிக்சர் கொஞ்சம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்களேன். தலைக்கீழே கொடுத்துருக்குது. இந்த பிக்சர் வந்து என்னது, கொஞ்சம் தலைக்கீழே கொடுத்துருக்குறாங்க. தலைக்கீழே என்ன இதெல்லாம் எப்படி கொடுத்துக்கிறாங்கன்றது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் இந்த பிக்சர் பாருங்கள், தலைக்கீழே கொடுத்துருக்குது. ரெண்டாவது இதில் இருக்கிற வேர்ட்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். டொபாக்கோ, காசஸ், கேன்சர்னு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அடுத்து பக்கத்தில் பாருங்கள், ஸ்கார்பியன் இண்டிகேட்டிங் வாட் பாய்சன். சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா? ரைட். இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த பிக்சர், திஸ் பிக்சர் இஸ் த நீட் ஆஃப் தி அவர். இக்காலத்திற்கு ஏற்ற ஒரு படம், இக்காலத்திற்கு அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படம். இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கன்சியூம் ஆஃப் டுபாக்கோ. புகையிலை சாப்பிடுவது, புகைப்பிடிப்பது எல்லாம் என்னது, தீங்கான செயல் அப்படின்றோம் இல்லையா? நிறைய பேர், எவ்வளோ பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க, எவ்வளோ பேர் புகையிலை போடுறாங்க. அதனால் என்னென்ன தீங்கு நமக்கு ஏற்படுது அதை பற்றி தான் சொல்கிறாங்க. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கன்சியூம் ஆஃப் டுபாக்கோ. மெனி பீப்புள் ஆர் அடிக்டட் டு டுபாக்கோ. அடிக்டடுன்னா என்னது, இந்த புகையில போடுறது, சிகரெட் பிடிப்பதுக்கு என்ன ஆகிடுறாங்க, ரொம்ப அடிமை ஆகிடுறாங்க. கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. As young students, we must create the awareness among the people. நாமெல்லாம் என்னது, மாணவர்கள். அப்போது அந்த பிக்சருக்கு தகுந்தப்படி நாம் என்ன பண்ணணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். புகையிலை பிடிப்பதால் இல்லை சிகரெட் பிடிப்பதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள், தீமைகள், அது மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். புரியுதா? இதை அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கு. புரியுதா?
ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளில் கண்டிப்பாக வரும். அது எந்த கொஷின் வரும்ன்றலாம் தெரியாது. இந்த மாடல் இருக்கலாம், இல்லைன்னா வந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது இல்லையா, தானே சைக்ளோன் புயல் உருவாச்சு இல்லையா, நம்ம பாண்டிச்சேரிலையும் தமிழ்நாட்டிலையும் கடலூர் பகுதியிலையும் என்னது கரண்ட் இல்லாமல் இருந்தாங்க பாரு, எவ்வளோ வெள்ளம் வந்தது, எத்தனை நாளைக்கு கரண்ட் இல்லாமல் இருந்தோம், எத்தனை நாளைக்கு சாப்பாடு உணவு பால் இதெல்லாம் கிடைக்காம நம்ம அவசியப்பட்டு இருந்தோன்றதெல்லாம் தெரியும். மின்சாரம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் அதை பற்றி கூட ஏதாவது வரலாம். வெள்ளத்து வீட்டு பக்கம் வெள்ளம் வந்துடுச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாளைக்கு அங்கே இருக்க முடியாது, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். அது மட்டுமா, மற்றதெல்லாம் வருது உள்ளே. நம்ம என்ன பண்ணுவோம், தேவையான உடைகள், டாக்குமெண்ட்ஸு, பாஸ்புக்கு, கொஞ்சம் அமௌண்ட்டு, என்னென்ன நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, தேவையான உடைகள்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தை குட்டிங்களோட ஃபேமிலியோடு என்னது அந்த இடத்துல இருந்து சேஃபான ஒரு பகுதிக்கு போவோம். வெள்ளத்திலே நடந்து போவோம். பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோஸ் கூட வரலாம். இல்லை ஏதாவது வந்து ஒரு வயல்வெளி, வாழைத்தோப்பு, அது என்னது புயல்களால் என்ன பட்டு இருக்கும், அந்த வாழைத்தோப்பு எல்லாமே தூக்கி வாரி போட்டப்பட்டு இருக்கும். வாழை மரக்கிளைகளே இருக்காது, எல்லாமே என்னது சாஞ்சி போயிருக்கும். நஷ்டத்தில் இருப்பாங்களே விவசாயி. இப்போ அந்த படத்தை பார்த்து என்ன பண்ணலாம், நம்ம கருத்துக்களை எழுதலாம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது பிக்சர்ஸ் வரும். ஓகேவா? இது போல் எக்ஸாம்பிள்ஸ் வரலாம். இல்லை வேறு ஏதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் ஏதாவது வரலாம். அதை பார்த்து புரிந்து கருத்துக்களை அல்லது செய்திகளை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி முறையாக தெளிவாக எழுதணும். மேலே ஒரு தலைப்பு ஒன்று கண்டிப்பாக கொடுக்கணும். இதுக்கு எத்தனை மார்க்? 5 மார்க் தான். நீ பேராகிராஃபை எழுதாத, ஒரு 5 கருத்துக்கள் இல்லை 5 செய்திகள் சுருக்கமாக அழகாக எழுது. 5 மார்க்கு என்னது ஈஸியாக அள்ளிட்டு போயிடும். புரிஞ்சுதா? ரைட். இப்போது 10ஆம் வகுப்பு மாணவர்களே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நோட் மேக்கிங் அண்டு சம்மரைசிங் இல்லை சம்மரி ரைட்டிங், இதை ரெண்டும் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு புத்தகத்தில் இல்லை, இருந்தாலும் நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க, 10th அதே தான் வரப்போகுது. என்ன இப்போ அதை பற்றி நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். நோட் மேக்கிங், சம்மர் ரைட்டிங் எப்படின்னா, ஒரு காலத்தில் ரெண்டுமே தொடர்ந்து எழுத வேண்டியது இருந்தது. பேராகிராஃப் ஒன்று கொடுப்பாங்க, நோட் மேக்கிங் ஒன்று எழுதணும், அதுக்கு ஒரு 5 மார்க்கு. அதுக்கப்புறம் சம்மரைசிங் எழுதணும், அதுக்கு ஒரு 5 மார்க்கு. ஆக மொத்தம் 10 மார்க்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2ல் ஏதாவது ஒன்று தான் எழுத போகிறோம். ஒன்று நோட் மேக்கிங் எழுது, இல்லைன்னா சம்மரி ரைட்டிங் எழுது. 2ல் ஏதாவது ஒன்று தான் எழுத போகிறோம். எத்தனை மார்க்கு? 5 மார்க் இருக்குது. இதுக்கு 5 மார்க்கு. உங்களுடைய 10ஆம் வகுப்பு கேள்வித்தாளில் 43வது கேள்வி இதுதான். 43ஆம் என் கேள்வி உங்களுக்கு நோட் மேக்கிங் வரும், இல்லைன்னா சம்மரி ரைட்டிங் வரும். நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங் எப்படி எழுதுவது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரைட். அது முதல்ல தெரிஞ்சதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் என்ன ஏதுன்ட்டு. கவலைப்படவே வேண்டாம். நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங் ஈஸியாக எழுதலாம். அங்கே கொஷின் பேப்பரில் ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருவாங்க. கொஷின் பேப்பரில் என்ன கொடுப்பாங்க? ஒரு பேராகிராஃப். அந்த பேராகிராஃபை முழுமையாக படிச்சிருங்க. நீ நோட் மேக்கிங் எழுத போறியோ சம்மரி ரைட்டிங் பண்ண போறியோ, 2ல் எது வேணாலும் பண்ணு. அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அந்த பேராகிராஃபை படிங்க. 2 நிமிஷமாவது ஆகும். குறைஞ்சது 3 தடவையாவது அந்த பேராகிராஃபை படிக்கணும். என்ன சொல்ல வரேன்றது ஒரு ஜென்ரல் ஐடியா ஒன்று புரிஞ்சுக்குங்க. பேராகிராஃபை படிக்கிறீங்க, 2 தடவை இல்லை 3 தடவை படிக்கிறீங்க. என்ன சொல்ல வராங்கன்றத ஒரு ஜென்ரல் கான்செப்ட் புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃபில் மெயின் பாயிண்ட்ஸ் எது, சப்போர்ட்டிங் பாயிண்ட் எது, இல்லை மெயின் பாயிண்ட்டு சப் பாயிண்ட்டு அது எடுத்துக்கும். சப்போர்ட்டிங் பாயிண்ட்டுன்னு இருக்கும், இல்லை சப் பாயிண்ட்டுன்னு இருக்கும், இல்லைன்னா சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இது எது வேணாலும் எடுத்துக்க. மெயின் பாயிண்ட்டு முக்கியமான செய்தி என்ன, அதுக்கப்புறம் இப்போ அந்த பேராகிராஃபில் முக்கியமான செய்திகள் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சதா? அதை ஐடென்டிஃபை பண்ணணும்.
அந்த செய்திகளை ஐடென்டிஃபை பண்ணிட்ட பிறகு நீங்களா என்னது சாதாரண வாக்கியமாக ஒரு வரியில் வர போல் வாக்கியங்களை அமைச்சு எழுதணும். அதில் தேவையான சொற்கள் ரீட்டைன் பண்ணுங்கள், தேவையில்லாத சொற்கள் எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது நான் என்ன தேவையான சொற்கள் சொல்ல வரேன் அப்படின்னா கண்டென்ட் வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதலாம். ஸ்ட்ரக்சரல் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க, ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸ்ட்ரக்சரல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல்ஸ் போல் ஏ அண்ட் டி, அட்டு, இன்னு, பை, இது போல் ப்ரிப்போஷன்ஸு அது போலலாம் என்ன பண்ணிவிடுங்க, ரிமூவ் பண்ணிடலாம். புரியுதா? அதுதான் வந்து சொல்கிறது. இப்போ பாருங்கள், நோட் மேக்கிங் டிப்ஸ் என்ன பண்ணணுன்ட்டு. ரீட் த பேசேஜ் டுவைஸ் ஆர் த்ரைஸ், 2 அல்லது 3 தடவையாக கொடுக்கப்பட்ட பேசேஜ் பற்றி வந்து என்னது படிக்கணும். கெட் ஐடியா ஆஃப் த தீம், 2-3 தடவை படித்த பிறகு அந்த பேரை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அபிப்பிராயம், என்ன கருத்துக்கள் சொல்ல வராங்க, என்ன ஐடியா அந்த பேசேஜ் சொல்லியிருக்கிறாங்க, என்ன செய்தி அந்த பேசேஜில் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப்லேயே வந்து என்ன பண்ணுங்கள், அண்டர்லைன் த மெயின் பாயிண்ட்ஸ். மெயின் பாயிண்ட்ஸ் என்ன, முக்கியமான செய்திகள் என்ன, அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெடியூஸ் தி லென்த்தி சென்டென்சஸ், நீளமான வாக்கியங்கள் எதாவது இருந்தாக்கா அதை என்ன பண்ணுங்கள், ஷார்ட் பண்ணுங்கள். ரைட் த நோட்ஸ் பாயிண்ட் வைஸ் ஆர் யூஸிங் த டேஷர். அந்த பேராக முக்கியமான செய்திகள் என்னென்னவோ அதை என்னது ஒன்றன் பின் ஒன்றாக எழுதவும். கிவ் எ சூட்டபிள் நோட் ஃபார் த பேசேஜ். சூட்டபிள் டைட்டில், நோட் மேக்கிங்கு சூட்டபிள் டைட்டில் என்ன அதை கொடுத்துருங்க. இதுதான் நோட் மேக்கிங் டிப்ஸு. சம்மர் ரைட்டிங் டிப்ஸ் பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் த கிவன் பேசேஜ் ஆர் பேராகிராஃப் வெல். அதே போல் தான் இதுவும் 2 தடவை 3 தடவை படிக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரைட் ஏ ரஃப் காப்பி எழுதணும். அதுக்கப்புறம் ரைட் ஃபேர் காப்பி. தமிழ் வந்து திருந்தப்படியும் எழுதுவீங்க இல்லையா, 3 ஒரு பங்கு சுருக்கி வரைங்க, அதே தான். ரஃப் காப்பி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபேர் காப்பி எழுதுங்க. வேர்ட்ஸ் இந்த ஃபேர் காப்பியில் எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதுனேன். அவாய்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். விளக்கங்கள் ரொம்ப விளக்கங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணுங்கள். ஃப்ரேசஸ் சொற்றொடர்கள் எதாவது இருந்தாக்க அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. சென்டென்சஸ் வந்து என்ன பண்ணணும்னா மினிமைஸ் பண்ணணும், அவ்வளோதான். நீளமான வாக்கியங்கள் சொற்றொடர்கள் எதாவது இருந்தாக்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. யூஸ் அ சிம்பிள் சென்டென்சஸ், சாதாரண வாக்கியங்களை பயன்படுத்தவும் அப்படின்னு தான் இருக்குது. இது சம்மரி ரைட்டிங் டிப்ஸு. மேலே கொடுக்கப்பட்டது நோட் மேக்கிங் டிப்ஸு. இது 2ம் ஃபாலோ பண்ணுங்க. ஏறக்குற 2மே ஒன்று தான், புரிஞ்சுதா? ஆனால் 2த்துக்கும் அமைப்பு வேறு, ஸ்ட்ரக்சர் வேறு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே பார்க்கலாம், பாருங்கள். இப்போ இந்த கேள்வி 43 மேக் நோட்ஸ் ஆர் ரைட் எ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். இது 2ல் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒன்று மேக் நோட்ஸு, இல்லைன்னா சம்மரி ரைட்டிங். பேராகிராஃபை பற்றி கொடுத்துருக்கு. இந்த பேராகிராஃபு ஜென்ரலாக படிச்சிங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்றதை தெரிஞ்சுருக்கும். இதில் எதை பற்றி சொல்கிறாங்க, ஸ்னேக்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ அதுதான் வந்து ஹெட்டிங். ஓகே, இது ஹெட்டிங் ஆகிப்போச்சு, டைட்டில் ஆகிப்போச்சு. 1ன்னு போட்டு எழுதிக்கிறாங்க பார், அது என்னது மெயின் பாயிண்ட். மெயின் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா முதல் 3 வரிகளில் இருக்கும். ஓகே, ஸ்னேக்ஸ் அண்ட் தேர் ஃபீடிங் ஹேபிட்ஸ். அதுக்கு சப் பாயிண்ட்ஸ் 3 குத்துக்கிறாங்க பார், ஏபிசின்னு இருப்பார். இது சப் பாயிண்ட். எல்லாமே இந்த 3 சப் பாயிண்ட்டும் எதுக்கு கீழே வருது, இந்த மெயின் பாயிண்ட் கீழே வருது. ஹண்டர்ஸ் அண்ட் ப்ரீடேட்டர்ஸ். ஆல் ஸ்னேக்ஸ் ஆர் ஹண்டர், இது வேட்டையாடுவதில் வல்லமை படைத்தது. ப்ரீடேட்டர்ஸ் ஃபீடிங் ஆன் த அனிமல்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் த எக்ஸ். புரியுதா? ரைட். நோ லிம்ஸ், இங்கே இருக்கு பார், நோ லிம்ஸ், கால்கள் கிடையாது. நோ லிம்ஸ் டு ஹோல்ட் த ப்ரே, ஹென்ஸ் தே ஸ்வாலோ. இது என்னது
அப்படியே ஒரு ரோல் பண்ணி அப்படியே நசுக்கிட்டு அப்படியே என்னது முழுங்கிடும். நோ லிம்ஸ் டு ஹோல்ட் த ப்ரே, ஹென்ஸ் தே ஸ்வாலோ. யூஸ் வெனம் டு இம்மொபலைஸ் த ப்ரே. இம்மொபலைஸ்னா நகர முடியாது, நகரக்கூட முடியாது. யாரால? ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வந்ததுன்னா அது தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பாம்புகள் என்ன பண்ணணும்னா அந்த விஷத்தை அந்த பிராணிகள் அந்த எதிரிகள் மேலே திணிச்சிடும். திணிச்சிட்டாக்க அந்த அனிமல்ஸ் என்ன பண்ண முடியாது, மூவ்மெண்ட்டு பண்ண முடியாது. இப்போ ஈஸியாக என்ன ஆகிடும், அனிமல்ஸ் இந்த ஸ்னேக்கை ஈஸியாக போய் அட்டாக் பண்ணிவிடும். இது மெயின் பாயிண்ட்டு, அது கீழே வர சப் பாயிண்ட்டு. அதே போல் ஸ்னேக்ஸ் அந்த டிஃபென்ஸ், தற்காப்பு, அது எப்படி தற்காப்பு பண்ணிக்கிறது, அதுக்கு 4 சப் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க பார். கலர் டு வார்ம், ரெட் ஹெட்டட் கிரேட், இது இன்னொரு வகையான பாம்பு. இது கோப்ராஸ், அது வேறு வகையான பாம்பு. எல்லாமே என்னது ஸ்னேக்ஸ் அந்த டிஃபென்ஸுக்கு சப் பாயிண்ட்ஸாக ஏபிசி இதெல்லாம் வந்துருக்கு பாருங்க. 4 பாயிண்ட் வந்திருக்கா? ரைட். அடுத்து 3வது அதோட பாய்சனை பற்றி சொல்கிறாங்க. லிட்டில் இஸ் இன்ஜெக்டட், ஃபேட்டல் டோஸ் ஆன் ஸ்மாலர் அனிமல்ஸ், கில்லிங் அண்ட் இம்மோசலைசிங், டைஜஸ்டிவ் ஏஜென்ட். இப்போ இந்த 4 பாயிண்ட்டு எதுக்கு, இந்த வெனமுக்கு சப் பாயிண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். முதல்ல தலைப்பு கொடுக்கணும், டைட்டில் கொடுக்கணும், மெயின் பாயிண்ட் எழுதணும், சப் பாயிண்ட்ஸ் எழுதணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மெயின் பாயிண்ட் எழுதிட்டு 4 சப் பாயிண்ட்ஸ் எழுதுங்க, இன்னொரு மெயின் பாயிண்ட் எழுதி 4 சப் பாயிண்ட்ஸ் எழுதுங்க, முடிஞ்சுது. இது நோட் மேக்கிங். சம்மரி ரைட்டிங் பாருங்கள். ரஃப் டிராஃப்ட், ஸ்னேக்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்தாச்சு. ரஃப் காப்பி எழுதிக்கணும். அதில் பிழைகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஓவர் ரைட்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. அது என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் ஃபேர் காப்பிங்க ரஃப் காப்பிங்க பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ரஃப் காப்பி ஒரு 12 சென்டென்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபேர் காப்பியில் ஒரு 7 சென்டென்சஸ் இல்லைன்னா ஒரு 8 சென்டென்சஸ் தான் வரணும். இதில் ஃபேர் காப்பி எப்படி இருக்கணும், நீட்டாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். அந்த பேராகிராஃபு என்னது, கன்சைஸ், சுருக்கமாக தெளிவாக புரிந்து கொள்ளும்படி அமைத்தல் வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீ ரஃப் காப்பியில் மிஸ்டேக்ஸ் பண்ண பிரச்சனை கிடையாது, ஆனால் ஃபேர் காப்பியில் ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இருக்கக்கூடாது, சென்டென்சஸு சிம்பிளாக இருக்கணும், ஒரு ஸ்மால் பேராகிராஃப்ஸ் தான் இருக்கணும், அதுவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் எழுதப்படணும். இவ்வளோ தான் நீங்கள் செய்யறது. ரஃப் காப்பி, இது ஃபேர் காப்பி. இதில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ரஃப் காப்பியில் எத்தனை சென்டென்சஸ் இருக்குது பாருங்கள், ஃபேர் காப்பியில் எத்தனை சென்டென்சஸ் இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஸோ அப்போ இந்த 43வது கேள்விக்கு நோட் மேக்கிங் என்ன, எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று காட்டியிருக்கேன். அடுத்து நோட் மேக்கிங் ஆன்சர் பண்ணலை அப்படின்னா சம்மரி ரைட்டிங் எப்படி ஆன்சர் பண்ணணுன்ட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கும் ஒரு சாம்பிள் மாடலாகவும் காட்டியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஒர்க் புக்கில் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். எந்த ஒர்க் புக்கை கைடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸை கோத்ரூ பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் அதை ஒழுங்காக அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக எழுதி நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2,
Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IITM BBS சில தேர்வையான போதும் மோதி வென்றிடு ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.